காலம் கனடால எப்படி இருக்குன்னு காட்ட போறோம். அங்க வீடியோக்கு போலாம். பாருங்க எப்படி இலையெல்லாம் கொட்டி இருக்குண்டு. இப்ப இலை உதிர் காலம், எல்லா இலையும் கொட்டும். மரம்ல எல்லாம் கலர் கலரா இலைகள் எல்லாம் வந்து கொட்டி அடுத்து குளிர்காலம் பேர்ந்து வந்துடும். கலர் கலரா இலை கொட்டி இருக்கு, கணக்கு கொட்டி இருக்கு. பாருங்க, இந்த மரம் ஃபுல்லா கொட்டிட்டு இனி இந்த மரம் எல்லாம் அடுத்த சமருக்கு தான் முளைக்கும். பாருங்கோ எப்படி எப்படி எல்லாம் மரங்கள் நிற்குதுண்டு. கணக்க கலர்களோட கணக்கு இலைகள் எல்லாம் கீழே கொட்டி இருக்கு. கனடால எல்லாம் கணக்க மரங்கள் வடிவா கலர் கலரா நிற்குது. இந்த நேரத்தில் பாருங்கோ கனடா அப்படி அழகா இருக்குதுண்டு. அந்த பார்த்து நீங்களா அந்த சிவப்பு மரத்தை, அது இன்னும் கொட்டையில, அது வந்து கொட்டும். அந்த கிரீன் மரத்தை பார்த்தீங்களா, அந்த கோன் மாதிரி மரத்தை, அது கொட்டாது சினோ நேரத்தில். பாருங்கோ இந்த ரெட் மரத்தை கனடா கொடி மாதிரியே அழகா நிக்குது. இந்த பாருங்கோ இந்த மரத்துல இருக்கிற இலைகள் முழுக்கையும் விழுந்துருச்சு. இந்த பாருங்கோ கணக்கு மரங்கள். இதே மாதிரி நவம்பர் வரையும் இலை கொட்டும். பேந்தெல்லாம் உங்களுக்கு குளிர்காலம் வந்துடும், சினோ கொட்டும். சில நேரத்தில் அடிக்கடி மழையும் வெய்யும். பாருங்கோ நல்லா அழகா நிக்குது. இப்படியே நவம்பர் வரையும் நல்லா அழகா நிற்கும். இப்படி கொட்டுற இலைகளை சடுகுன்னு சொல்லுவியோம். பாருங்கோ வீடோட சேர்த்து நிற்க நல்ல வடிவா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மரங்கள் கொட்டுற இது வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கோ. உங்கள் இந்த இடத்துலையும் இலை கொட்டுமா? அப்படி இருக்கும், எனக்கும் பார்க்க வர மாதிரி இருக்கு உங்களோட இடத்துல கொட்டுறதையும். பெரிய மரம் ஃபுல்லா இலை போட்டது, கிணக்கு இலை விழுந்தது. அதுக்கு கிணக்கு மரம் இலை விழுந்திருக்குது. இது இல்லாது இந்த இயல்
மரம் ஹால் vlog ஓகேயா வாங்க அங்க பாருங்க எல்லா மரமும் அங்கால பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க பாய் பாய்